பிரயோஜனம் இல்ல. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். இனி இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஆகவே மக்கள் தங்களை தாங்களே பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. ஆனால் தமிழகத்தில் சட்டம் சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை தான் பார்க்கின்றார்களுடைய மக்களை பார்க்கவில்லை. மக்கள் படுகின்ற துன்பத்தை இவர்கள் பார்ப்பதாக தெரியவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஸ்டாலின் பேசுறாரு. கரூர்ல நடந்த சம்பவத்தை பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க வந்து பார்த்தாங்க. அங்க அரசியல் செய்யறாங்க. ஏன்னா அவில செய்வாங்க, எல்லாம் அரசியல் தான் செய்ய முடியும். ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்குது. அந்த பாதிப்புக்குள்ளாகிட்ட மக்களுக்கு ஆள் சொல்ல வராங்க. அதுல என்ன தவறு இருக்குது? அதே பாரதிய ஜனதா கட்சி மற்ற மாநிலத்தில் நடக்கிற அசம்பாவத்தை போய் பார்க்கலன்னு சொல்றாரு. நீங்க இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கள்ளக்குறிச்சியில 68 பேர் விஷசாராயம் குடித்து இறந்தார்களே, நீங்க போய் பாத்தீங்களா? உங்களுடைய திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் விஷசாராயம் குடித்து இறந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் ஆறுதல் சொல்ல வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆக தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் இந்த அரசாங்கம் பாதுகாத்தது கிடையாது. பாதுகாத்திருக்காங்களா? மக்களா பாதுகாத்துக்கிட்டா தான். மக்களா பாதுகாத்துக்கிட்ட இந்த அரசாங்கத்தை